வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் என்ன கேள்வி வந்து கேட்டிருக்கீங்களோ இல்லை எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல்ட்டு பென்ஷன் வரவங்களுக்கும் சரி, இல்லை இப்போ வந்து பென்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து உங்களோட வயசு வந்து 55 வயசு வந்து கிராஸ் ஆகலை, நான் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு வேலைக்கு ஒன்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம வந்து இந்த மாதிரி ஜாப்லலாம் போகலாம், நம்ம இந்த மாதிரி முயற்சி பண்ணியாச்சுனாக்கா நம்ம இந்தந்த வேலையில் வந்து நம்ம சேரலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட முழுக்க இன்ஃபர்மேஷன் வந்து யார் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுபதேவர் மேஜர் செல்வன்றவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசியில் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் வந்து அவர் போஸ்டிங் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட கைட்லைன் படி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து நம்மளோட குரூப்பில் அட்மினாகவும் இருக்கார். உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு எதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து நீங்கள் அவர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், இதை தவிர்த்து நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோலையும் சரி, இல்லை இப்போ சொல்ல போகிற வீடியோலையும் சரி, என்ன மெசேஜ் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகலையோ இல்லை வேறு எதனா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து அதிகப்படியான சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சேனல்லையே அவரோட ஒரு நேர்காணலையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்கிறீங்கனாக்கா ஸோ அந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக நம்மளோட சேனல்லே அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஒத்துழைப்பு வந்து இந்த வீடியோக்கு எவ்வளோ இருக்குன்ற பொறுத்து தான் அந்த முயற்சி வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். ஸோ 100 பேர் 200 பேர் பார்த்துட்டு நீங்கள் வந்து விட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை கைவிடப்படும். மினிமம் ஒரு 500 பேராவது நீங்கள் வந்து கேட்குறீங்க, அதாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும், நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கேட்குற பட்சத்தில் நம்ம வந்து அந்த வீடியோக்கான முயற்சி வந்து மேற்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பு, நிறைய பென்ஷனரும் சரி சர்வீஸில் இருக்கிறவங்களும் சரி கேட்குற கேள்வி என்னன்னாக்கா எவ்வளோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50லேருந்து 55 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த 50 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கேஸ்டில் இருக்கிற பென்ஷனருக்கும் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். மற்றபடி எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55 வயது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ஜாபை வந்து வாங்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 55 வயது வரைக்கும் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோட்டா, எத்தனை % வந்து கோட்டா வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 5% வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2A குரூப் 4 வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் 5% வந்து கிடைக்கும். ஸோ 5% வந்து எல்லாருக்குமே அப்படியே கிடைச்சிருமானாக்கா கிடையாது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் ஆகும். ஸோ எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எத்தனை % இருக்கோ அந்த 5% வந்து அது வந்து டிவைடேஷன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அதில் அந்த 5% வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட்டில் வந்து 10% இருக்குது, இங்கே வந்து 5%, மற்ற ஃபாரஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 10% கொடுக்குறாங்க. ஸோ இதிலுமே சேம் கேட்டகரி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய வந்து என்னன்னாக்கா இங்கே கேஸ்ட் வைஸில் தான் நம்மளுக்கு கோட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5%லேயே பொருந்தும். ஜென்ரல் எப்படி வந்து பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ்ட் வைஸ்லையுமே நம்ம எந்த லெவல் வரைக்கும், எந்த பே லெவல் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது இங்கே வந்து குரூப் 2 நம்மளோட பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ 13க்கு மேலே 14, 15 அந்த மாதிரி இருக்குனாக்கா பே லெவல், அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணலாம், ஆனால் கோட்டாவில் வந்து வாங்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35,900 ரூபாய் வந்து இருக்கணும். அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா வேலையிலுமே உங்களுக்கு வந்து கோட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கிரேட் பேல வந்து 4,400 ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு கோட்டா கிடைக்காது. நீங்கள் வந்து வயசு இருக்குது, அதே போல் உங்களுக்கு வந்து கிராஜுவேஷனும் இருக்குது, அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குனாக்கா நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்குனாக்கா நீங்கள் வந்து வேலை வாங்கிக்கலாம். ஆனால் கோட்டா மூலிமா நீங்கள் வாங்குறீங்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷன் எல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும். இந்த 35,900 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் A and Bயில் வரும். மற்ற 35,900 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் B and Cயில் வரும். ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சுக்கிங்க எந்த குரூப்பில் நம்ம அப்ளை கோட்டா வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோட்டாலே வந்து டிஃபெண்டருக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ டிஃபெண்டருக்கு வந்து இங்கே அப்ளிகபிள் இல்லை, வேலைக்கு மட்டும். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் மூலிமா கல்வி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும், இல்லை அதில் ஏதாவது கோட்டா வேணும்னாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பற்றியும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி நிறைய வந்து பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட டிபெண்டடுக்கு எஜுகேஷன் முறையில் நீங்கள் அதுக்கான வசதி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பர்சனும் சரி எக்ஸ் சர்வீஸ்மேனும் சரி நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் கோட்டாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து அந்த கோட்டா வந்து முடிஞ்சாச்சு. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாபுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் அந்த கோட்டா வந்து முடிஞ்சாச்சு. நீங்கள் இன்னொரு முறை வந்து கோட்டாவை அப்ளை பண்ண முடியாது கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு. இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் ஆன் சர்வீஸ் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜாபுக்காக அப்ளை பண்ணுறீங்க, டிஎன்பிசியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூட அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ என்ஓசி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே நீங்கள் எப்போ வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கணும். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான கோட்டா மட்டும்தான் இது. ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபில் வந்து கிடைக்கும். அதே போல் நீங்கள் எந்த டைமில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கணும். என்ஓசி வச்சு ஜாயின் பண்ணாலே ஆன் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக கவுன்சிலிங் பீரியடில் ஒன்று நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கணும், இன்னொன்று கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலே உங்களோட கோட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே முடிஞ்சிடும். ஸோ யாரெல்லாம் குரூப் 2A இல்லை குரூப் 3லேயோ வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றீங்க, குரூப் 4ல் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அதில் கோட்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து குரூப் 2Aலையோ இல்லை குரூப் 3லேயோ வந்து நீங்கள் அதை மறுபடியும் வந்து பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பரேஷனு. ஸோ இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களோட வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரேஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து சிவிலியனை கூட நம்ம வந்து காம்படிஷன் கிளியர் பண்ணல, நம்ம வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள கூட தான் காம்படிஷன் கிளியர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஸ்டடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளியராக வெளியே வந்த பிறகு நீங்கள் அதை ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸோ 1ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற ஸ்டடி டெக்ஸ்ட் புக் படித்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இருக்குது சாஃப்ட் காப்பியாகவே. ஸோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து கேட்டு அவர் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பார். ஸோ வேறு எதுனா விளக்க வேணுனாலும் நம்மளோட சுபதர் மஜா செல்வம் சாப் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இன்னுமே அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வேறு என்ன சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு எதனா கேள்வி கேட்கணுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொள்ளுங்கள். ஸோ அதை கேட்டோம் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலாம், இல்லை அவரே கூட நம்ம லைவாக வந்து பேச வைக்கலாம் நம்மளோட சேனல் மூலிமா. அது உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அதோட முயற்சியை வந்து நம்ம மேற்கொள்ளுவோம். ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் சர்வீஸ்மேனோடது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் வந்து போயிடுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் தமிழோட அந்த டைப் ரைட்டிங் வேகன்சி. ஸோ அது வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் கோர்சஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாக்கா இப்போ யாரெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 1 இயர் உங்களோட டைம் எடுத்து நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவோடது சிவில் ஜென்ரலுக்கு வந்து போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலையில் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் தயவு செஞ்சு அதிகப்படியாக தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பென்ஷனுக்கு வரப்போகிறாங்க. ஸோ அந்த டைம்லையும் இந்த டிஎன்பிசியை பற்றி அவங்க வந்து யோசிப்பாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து நம்ம வேலை வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ அவங்களோட கோட்டாவை வந்து அவங்க கிளியர் பண்ணிவிட்டு அவங்களோட டெஸ்ட்டை வந்து அவங்க எழுதுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கோட்டா மூலிமா அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் எடுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இதுக்கப்புறம் போடுவோம். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு தேவை. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனல் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.